நமது சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக வீட்டு உபயோக சிலிண்டர் முன்பதிவுக்கான இடைவெளி அதிகரிக்கப்பட்டுள்ளது. கிராம பகுதிகளில் இனிமேல் 45 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே வீட்டு உபயோக சிலிண்டர் முன்பதிவு செய்ய முடியும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா, உள்நாட்டு எல்பிஜி உற்பத்தி 28% அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். தினமும் சுமார் 50 லட்சம் சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் பீதி காரணமாக முன்பதிவு அதிகரித்துள்ளதாக கூறினார். இந்நிலையில் முன்பதிவு காலம் 21 நாட்களில் இருந்து 25 நாட்களாக உயர்த்தப்பட்டதை குறிப்பிட்டு கிராம பகுதிகளில் இனிமேல் 45 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என தெரிவித்தார். The booking period has increased from 21 to 25 days for urban households. That is one. Second important thing is the prioritization of the households. So it is ensured that there is no shortage of supply for the domestic households. மாநிலங்களுக்கு சுமார் 1 லட்சம் லிட்டர் மண்ணெண்ணெய் ஒதுக்கப்படும் சூழலில் 48,000 லிட்டர் கூடுதலாக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் சுஜாதா சர்மா தெரிவித்தார். மண்ணெண்ணெய், நிலக்கரி, பயோமாஸ் உள்ளிட்ட மாற்று எரிபொருளை பயன்படுத்த அனுமதி வழங்குமாறு சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு அறிவுறுத்தி இருப்பதாக கூறினார். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என பரவிய வதந்தியை நம்பி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பெட்ரோல் நிலையங்களில் திரண்டனர். திருவண்ணாமலையில் பெட்ரோல் நிலையங்களில் குவிந்த வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். சீர்காழியில் வாகனங்களில் எரிபொருளை நிரப்புவதோடு கேன்களிலும் பெட்ரோல் டீசலை வாங்கி சென்றனர். மயிலாடுதுறையில் பெட்ரோல் நிலையங்கள் முன்பு வாகனங்கள் அணிவகுத்ததால் பங்க் பணியாளர்கள் பணிச்சுமைக்கு ஆளாகினர். எங்க கம்பெனிலே எந்த கம்பெனிலையும் பெட்ரோல் ஸ்டாக் தட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாக் டிமாண்டும் இல்லை. அதனால தேவையில்லாம பொதுமக்கள் அவசரப்பட்டு வாங்கி கொண்டு போய் கேன்ல சேமிச்சு வைக்காதீங்க, பதுக்காதீங்க. அது பண்ணா எங்களுக்கு செயற்கை தட்டுப்பாடு ஆயிடும். இந்நிலையில் கும்பகோணத்தில் உள்ள பெரும்பாலான பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் ஏமாற்றமடைந்தனர். வளைகுடா போர் சூழலால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற வதந்தியால் காரைக்குடியில் இரவிலும் பெட்ரோல் நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் திரண்டனர். வழக்கத்தை விட கூடுதலாக நிரப்பியதால் பல இடங்களில் இருப்பு தீர்ந்து மூடப்பட்டன. இருப்பு உள்ள இடங்களில் 30 நிமிடங்களுக்கு மேலாக காத்திருந்து பொதுமக்கள் பெட்ரோல் டீசலை நிரப்பிச் சென்றனர். இப்போ நானும் மெடிக்கல் ரெப்பாக வேலை பார்க்குறேன். வேற வழி இல்லை. நாளைக்கு நான் வேலைக்கு போகணும்னா வண்டி ரிசர்வில் ஓடுது. நான் மெயினில் வச்சாதான் ஓட முடியும். அப்புறம் நான் அடுத்த வாரத்துக்கு தேவைன்னா நான் பெட்ரோல் போட வந்தால் இத்தனை பேர் நிற்கிறாங்க, எப்படி பெட்ரோல் போடுறது? இதேபோல அரியலூர் மாவட்டம் செந்துறையில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற வாட்ஸ்அப் வதந்தியால் 2வது நாளாக பெட்ரோல் நிலையங்களில் மக்கள் குவிந்தனர். கையில் கிடைத்த கேன் மற்றும் பாட்டில்களுடன் நீண்ட வரிசையில் நின்று பெட்ரோல் வாங்கி சென்றதால் பரபரப்பு நிலவியது. இந்த நிலையில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என உரிமையாளர்கள் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை போன்று புதுச்சேரியிலும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என வதந்தி பரவியதால் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் நிலையங்களில் குவிந்தனர். புதுச்சேரியில் உள்ள பெரும்பாலான பெட்ரோல் நிலையங்களில் வாகனங்களில் நிரப்புவதுடன் 25 லிட்டர் தண்ணீர் கேன், வாட்டர் பாட்டில்கள் உள்ளிட்டவற்றிலும் பொதுமக்கள் பெட்ரோல் வாங்கி செல்கின்றனர். இதனால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, இருக்குங்கிறாங்க. இவங்க இப்போ யாரோ பொருட்கள் காட்டி பெட்ரோல் இல்லை, கேஸ் பெட்ரோல் இல்லைங்கிறாங்க. பெட்ரோல் எல்லாமே வெளியே நிற்கிது. வண்டி எடுத்துன்னு வந்தாலும் உள்ளே நுழைய முடியாது போல். அதுதான் சரி இங்கே க்யூவில் நின்று வாங்குறோம். எல்லா பெட்ரோல் பங்க்லையும் இதே மாதிரி தான் க்யூ நிற்குது. எலெக்ஷன் டைமில் இது மாதிரி அடல் படுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆட்சியாளர்கள் மேலே தான் கோபம் அதிகமாகும். இந்நிலையில் வதந்திகளை நம்ப வேண்டாம் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ள புதுச்சேரி பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சங்க செயலாளர் கோபால், 3 மாதத்திற்கு தேவையான பெட்ரோல் டீசல் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறதுனால பெட்ரோலும் தட்டுப்பாடு வருங்கிறதுக்காக மக்கள் முன்னெச்சரிக்கையாக நம்ம எல்லாத்தையும் வாகனம்லாம் பில் பண்ணுவாங்கிறதுனால தான் இந்த கூட்டம் அலைமோது. இந்தியன் ஆயில், பிபிசி, பாரத் பெட்ரோலியம், அது இல்லாமல் தனியார் பங்கு எல்லாம் சேர்த்து ஒரு 125 இருக்குது. எல்லா பெட்ரோல் பங்குலையும் எல்லா கம்பெனிலையும் போதுமான அளவு இருக்கிறது. பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் கோபால் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என வதந்தி பரவிய நிலையில் 3வது நாளாக பெட்ரோல் நிலையங்களில் வாகன ஓட்டிகள் கூட்டம் அலைமோதுகிறது. சென்னையில் உள்ள பெரும்பாலான பெட்ரோல் நிலையங்களில் குவிந்த பொதுமக்கள் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவிலான பெட்ரோலை வாகனங்களில் நிரப்பி வருகின்றனர். இதனால் செயற்கையாக பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஐடியிலே வண்டி ஓட்டுறவங்களுக்கு கூட ரொம்ப நஷ்டம் தான். இப்போ இன்ஜின்லாம் போடுறவங்களாம் வேஸ்ட்டு. இப்போ எங்கேயுமே கேஸே கிடைக்கல. என்ன செய்யுது?
இப்போ கவர்மெண்ட் தான் எதாவது செய்யணும். எல்லா மெட்ரோ பங்குமே க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே பாரத் வந்துட்டு ஆக்சுவலி எங்கள் வீட்டு பக்கத்தில் ட்ரை பண்ணோம், அங்கேயுமே இல்லை. ஸோ அங்கே தான் இங்கே இவ்வளோ தூரம் வந்து போட்டுட்ருக்குறாங்க. பாண்டி பஜாரில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் வாகனங்களில் நிரப்புவது மட்டுமின்றி கேன்களிலும் பெட்ரோல்களை வாங்கிச் சென்றனர். மறுபுறம் பெட்ரோல் விநியோகம் சீராக இருப்பதாக எரிபொருள் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சதேப்பட்டில் அந்த பங்கில் வந்து பெட்ரோல் அங்கே இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வெஸ்ட் மாம்பலம் வந்து வெஸ்ட் மாம்பலத்துலேயும் இல்லை. சரி இங்கே ஜேன் ஷெட் ரோட்டில் இருக்குன்னு பார்த்தா அங்கே பங்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. லோடு வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஷார்ட்டேஜ்லாம் கிடையாது. லோடு வந்துட்டு நீலாங்கரையில் உள்ள பெட்ரோல் நிலையங்களிலும் வழக்கத்தை விட அதிகளவு கூட்டம் காணப்பட்டது. இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோன்று புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், அயப்பாக்கத்தில் உள்ள பெட்ரோல் நிலையங்களிலும் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். தமிழ்நாட்டில் 3 வாரங்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் கையிருப்பில் உள்ளதாக தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர் சங்க தலைவர் KP முரளி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்தவர் பொதுமக்கள் வீதியடைய வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 21 நாட்களுக்கு வந்து ஸ்டாக் இருக்கிறதா வந்து கம்பெனி அஃபிஷியல்ஸ் வந்து எங்களுக்கு தகவல் வருது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பேனிக் பைக்காக போய் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. முதல்ல வந்து பெட்ரோல் பம்பில் டீசல் இல்லைன்னு சொல்ல வரும்போது தான் ஜனங்க பயப்பட ஆரம்பிக்கணும். தொடர்ந்து பேசிய அவர் தேவைக்கு அதிகமாக பெட்ரோல் டீசல் வாங்கி குவித்தால் செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறினார். நீங்களே போய் பெட்ரோல் பம்பில் ரஷ் ஆகி பெட்ரோல் டீசலை வந்து கேன்லேயே இதிலே வாங்கும்போது அது பேனிக் பையிங் ஆகி ஆர்டிஃபிஷியல் டிமாண்டை கிரியேட் பண்ணி, அதாவது தேவை இப்போ எல்லாருக்கும் தேவை இன்றைக்கி ஸ்டாக் இருக்கும் அப்படின்றத நாளைய ஸ்டாக்கையும் நான் வாங்கி வீட்டில் வச்சிருக்கிறேன் அப்படின்னும் போது பார்க்கும்போது டீலருக்கும் அந்த சிரமம் ஏற்படும். அனைத்து டீலர்களிடமும் கையிருப்பு இருப்பதோடு தேவையான பெட்ரோல் டீசலை எண்ணெய் நிறுவனங்களிடம் வாங்கி வருவதாக முரளி விளக்கம் அளித்தார். பெட்ரோல் டீசல் விற்பனை தொடர்பாக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் விளக்கம் அளித்துள்ளன. நாடு முழுவதும் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் அனைத்து எரிபொருள் நிலையங்களும் வழக்கம் போல இயங்கும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு அச்சம் காரணமாக பொதுமக்கள் பெட்ரோல் நிலையங்களில் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் பெட்ரோல் டீசல் போதுமான அளவில் கையிருப்பில் இருப்பதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்கள் வதந்திகளை புறக்கணித்து எரிபொருள் நிலையங்களில் தேவையற்ற கூட்டத்தை தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் கேன்கள், பாட்டில்கள் அல்லது அனுமதி பெறாத பாத்திரங்களில் பெட்ரோலை சேமித்து வைப்பது போன்ற பாதுகாப்பற்ற செயல்களை தவிர்க்குமாறும் இந்தியன் ஆயில் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் அலுவலகங்களில் உள்ள உணவகங்கள் செயல்பட முடியாத சூழல் நிலவுவதாக HCL நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் வீட்டில் இருந்தபடி வேலை செய்ய அந்நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல மாணவர்களுக்கான நேரடி வகுப்புகளை ரத்து செய்துள்ள பாரத் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வரும் 25ஆம் தேதி வரை ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடைபெறும் என அறிவித்துள்ளது. மேலும் அனைத்து தேர்வுகளும் மறு அறிவிப்பு வரும் வரை ஒத்திவைக்கப்படுவதாகவும் பாரத் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து 1,35,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கொண்ட கப்பல் இந்தியா வந்தடைந்தது. இஸ்ரேல் அமெரிக்காவுடனான போருக்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கடந்து செல்லும் கச்சா எண்ணெய் கப்பல்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்ததோடு பல்வேறு நாடுகளில் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் மார்ச் 1ஆம் தேதி சவுதி அரேபியாவில் இருந்து லைபீரியாவில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் 1,35,335 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் இந்தியா புறப்பட்டிருந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த மார்ச் 9ஆம் தேதி இந்த கப்பலை அடையாளம் காண்பதற்கான ஆட்டோமேட்டிக் ஐடென்டிபிகேஷன் சிஸ்டம் அணைத்து வைக்கப்பட்டது. இதனால் எங்கு கப்பல் உள்ளது என்று தெரியாமல் இருந்த நிலையில் 1,35,335 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் பாதுகாப்பாக மும்பை வந்தடைந்தது. கப்பலில் இருக்கும் கச்சா எண்ணெய் இறக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு விரைவில் விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பல்வேறு பகுதிகளில் உணவகங்கள் மூடக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள உணவகங்களில் இன்னும் 2 நாட்களுக்கான சிலிண்டர்கள் மட்டுமே கையிருப்பு இருப்பதால் அனைத்து உணவகங்களும் மூடக்கூடிய சூழல் நிலவுவதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இன்னும் 2-3 நாள் நீடிச்சதுன்னா எங்களால் வாழ்வாதாரம் இன்னும் எங்களை நம்பி இருக்கிறவங்க ஏறக்குறைய தொழிலாளர்கள் 50,000-60,000 தொழிலாளர்கள் எங்களை நம்பி இருக்கிறாங்கன்னா ஹோட்டல் சங்கத்தை நம்பி ஹோட்டல்களை நம்பி அவங்களாம் பாதிக்கப்படுவாங்க. தென்காசியில் உள்ள உணவகங்கள் விறகு அடுப்புக்கு மாறி வருவதால் உணவக தொழிலாளர்கள் அவதியடைந்துள்ளனர். விரவில் சங்கடம் தான், ரொம்ப சங்கடம் விரவில் சமைக்கிறது.
அதில் வந்து அரை மணி நேரத்தில் முடியுது 2 மணி நேரம் ஆகும். விறகு அடுப்பை பற்ற வச்சு ஒன்று செஞ்சு அதை கொஞ்சம் பிடிக்க வச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதேபோல கிருஷ்ணகிரியில் உள்ள உணவகங்கள் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக விறகு அடுப்புக்கு மாறி வருகின்றன. விறகுக்கான அடுப்புங்களும் செட்டப்பும் இன்னைக்கு செட் பண்ணிட்டு இன்னிலேருந்து ட்ரையல் பேசிஸில் அதுவும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் விறகு வந்து இன்னும் எத்தனை நாள் எங்களுக்கு சீராக கிடைக்கும் தெரியல. இந்நிலையில் திருநெல்வேலி அரசு மருத்துவமனை அருகே உள்ள உணவகங்கள், தேநீர் கடைகள், பேக்கரிகள் மூடப்பட்டதால் நோயாளிகளின் உறவினர்கள் பாதிக்கப்பட்டனர். சென்னை மதுரவாயிலில் தனியார் கேஸ் பங்கில் காலி சிலிண்டர்களை நிரப்புவதற்கு பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர். சிலிண்டர் முன்பதிவு செய்வதில் சிரமம் நீடிப்பதாக கூறி தனியார் கேஸ் பங்கில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் சிலிண்டர் குடோனில் பொதுமக்கள் குவிந்தனர். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் சிலிண்டரை வாங்கிச் சென்றனர். புதுக்கோட்டையில் எரிவாயு சிலிண்டர் விநியோகஸ்தர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அருணா, மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான சமையல் தயாரிக்கும் பணிகளுக்கு தடையின்றி சிலிண்டர் விநியோகம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்நிலையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பழனியில் உள்ள நவீன எரிவாயு மயானத்தில் உடல்களை எரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது கையிருப்பில் உள்ள சிலிண்டருக்கு 10 உடல்களை மட்டுமே எரியூட்ட முடியும் என்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் தெரிவித்தனர். கோவையில் விறகு கடைகளில் 1600 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 100 கிலோ விறகு 2000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எங்களால் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏறும்போது நாங்கள் ஒரு கிலோ வந்து 20 ரூபா ஓட்டால் ஒரு 100 கிலோவுக்கு 2000 ரூபா ரேட்டு விற்றா தான் எங்களுக்கு கட்டுப்படியாகும். நாகையில் 10 கிலோ விறகு 80 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. எங்க கடையிலேயே நிறைய பேர் இப்ப வர ஆரம்பிச்சிருக்காங்க வாங்குறதுக்கு. இப்ப விறகு இருக்கிற வரையும் நாங்க விற்போம். அதுக்கப்புறம் சரியா போயிடுச்சுன்னா கூட காசு தான் ஆகும். இப்ப எல்லாம் விலை எல்லாமே நகை விலை மாரி ஒரு நாளைக்கு ஒரு விலை தான். நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் நவீன புகையில்லா விறகடுப்புகளை வாங்க உணவக உரிமையாளர்கள் அதிக அளவில் குவிந்தனர். நம்மளுக்கு நல்ல சேல்ஸ் இருக்குதுங்க, ப்ளஸ் ரொம்ப டிமாண்டாக இருக்குதுங்க. எல்லாருமே ஹோட்டலில் இருந்து வரவங்க எல்லாருமே இன்றைக்கே வேணுங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஹோட்டலில் 4 ஹோட்டல் வச்சிருக்கேன், 5 ஹோட்டல் வச்சிருக்கிறேன். இன்றைக்கி க்ளோஸ் பண்ணுற சூழ்நிலை இருக்குது. அதனால எங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஹோட்டலாச்சும் ரன் பண்ணுறோம், 2 ஹோட்டலாச்சும் ரன் பண்ணுறோங்கிற மாதிரி ரொம்ப இதாக கேட்குறாங்க. விறகடுப்பு கிடைக்க 15 நாட்கள் ஆகும் என்பதால் உணவக உரிமையாளர்கள் கவலையடைந்துள்ளனர். எரிபொருள் விவகாரத்தில் மத்திய அரசின் முயற்சிகளுக்கு துணை நிற்போம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் யாரும் அச்சப்படவோ பதற்றம் கொள்ளவோ வேண்டாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். எரிவாயு தட்டுப்பாடு விவகாரத்தில் தீவிர கவனம் செலுத்திட நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் அதனை தனது எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் பகிர்ந்துள்ளார். எரிவாயு தட்டுப்பாட்டை எதிர்கொள்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள் விநியோகம் குறித்து பிரதமருக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் இந்த நேரத்தில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு துணை நின்று மேற்காசிய போர் சூழலை எதிர்கொள்வோம் என தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து பீதியை ஏற்படுத்த முயற்சிப்பவர்கள் நாட்டிற்கு தீங்கு விளைவிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி மேற்காசியாவில் நடந்து வரும் மோதல்களால் பாதிக்கப்படாத நாடே கிடையாது என்று கூறினார். இந்தியா இந்த சவாலை எதிர்கொள்ள முழுமையாக உறுதி பூண்டுள்ளதாகவும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி சில பொருட்களை கருப்புச் சந்தையில் விற்பனை செய்ய முயற்சிப்பதாக கூறிய அவர் இதுபோன்ற நேர்மையற்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். இக்கட்டான நேரங்களில் சிலிண்டர்களை பதுக்கி கருப்புச் சந்தையில் விற்பனை செய்பவர்களை தடுக்க கண்காணிப்பை அதிகரிக்குமாறு மாநில அரசுகளை கேட்டுக்கொண்ட பிரதமர் மோடி எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து பீதியை உருவாக்க முயற்சிப்பவர்கள் பொதுமக்கள் முன் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதாகவும் விமர்சித்தார். आजकल बहुत चर्चा एलपीजी को लेकर हो रही है. कुछ लोग हैं जो पैनिक क्रिएट करने का प्रयास कर रहे हैं, अपना एजेंडा चलाना चाहते हैं. लेकिन इतना जरूर कहूंगा कि ऐसा करके वो जनता के समक्ष खुद को एक्सपोज हो ही रहे हैं, पूरे देश का भी बड़ा नुकसान कर रहे हैं. தேவை அதிகரித்த போதிலும் இந்தியா தனது கச்சா எண்ணெய் இறக்குமதியை ஆண்டுக்கு 4.5 கோடி பீப்பாய்களை குறைத்துள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் பதற்றத்தால் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பயப்பட வேண்டாம் என மக்களுக்கு கூறிவிட்டு வேறு சில காரணங்களுக்காக பிரதமர் மோடி அச்சப்படுவதாக குற்றம் சாட்டினார். No need to panic. But PM himself is panicked for completely different reasons, right? So he is himself panicked. He's panicked because of Epstein. He's panicked because of Adani case. He's not able to come inside the house. போராட்டத்தில் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் கலந்து கொண்டனர். தமிழக ஆளுநராக 54 மாதங்கள் நீடித்த RN ரவி மாற்றப்பட்டதை அடுத்து தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநராக RV அர்லேக்கர் பதவியேற்றார். மேற்குவங்க ஆளுநர் CV ஆனந்த போஸ் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அம்மாநிலத்தின் ஆளுநராக RN ரவி பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து கேரள மாநில ஆளுநர் RV அர்லேக்கர் தமிழ்நாட்டிற்கு பொறுப்பு ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடந்த பதவியேற்பு விழாவில் கேரள மாநில ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டார். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி பொறுப்பு ஆளுநராக அர்லேக்கருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். I, Rajendra Vishwanath Arlekar, do swear in the name of God that I will faithfully discharge the functions of the Governor of Tamil Nadu. அதேபோல மேற்குவங்க மாநிலத்தின் 22வது ஆளுநராக RN ரவிக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஜய் பவுல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, சபாநாயகர் பீமன் பானர்ஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக பதவியேற்றுக் கொண்ட கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் மேற்கொண்டார். பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சோழர் காலத்து வரலாற்று பின்னணி கொண்ட இந்த மண்ணிற்கு வந்திருப்பதையும் தமிழக மக்களை சந்திப்பதையும் தான் பெருமையாக கருதுவதாக கூறினார். I wish that these deities will be always blessing us, the people of Tamil Nadu, in the whole process of progress of our Tamil Nadu, our state. So I have just asked for the blessings. ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் மாநிலத்தின் முன்னேற்றம், மக்களின் நல்வாழ்விற்காக இறைவனின் ஆசி வேண்டியதாக தெரிவித்தார். முன்னாள் ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு தற்பொழுது அரசியல் குறித்து எதுவும் பேச விரும்பவில்லை என நாசுக்காக பதிலளித்துச் சென்றார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட அனைத்து குற்றங்களும் குறைந்திருப்பதாக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு குறித்து உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், பொறுப்பு DGP வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது தரவுகளுடன் பேசிய உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் 2021ஆம் ஆண்டில் 1597ஆக இருந்த குறை சம்பவங்கள் 1461ஆக குறைந்திருப்பதுடன் பாலியல் வன்கொடுமை வழக்குகளும் குறைந்திருப்பதாக சுட்டிக்காட்டினார். 2021 we started with 422 cases being reported. இது அப்படியே ஸ்டீடி டிக்ளைன். இன்னைக்கு 2025ல 401 cases reported in 2025. தொடர்ந்து பேசிய அவர் லாக்அப் மரணங்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். கஸ்டோடியல் இன்சிடென்ட்ஸ் பொறுத்தவரைக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உடைய பாலிசி 0 டாலரன்ஸ். நடக்கவே கூடாது, நடக்கக்கூடாது. ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் எங்கேயோ நடந்தால் அந்த இன்சிடென்ட்ஸ்ல very fair and transparent investigation will take place. போதைப்பொருள் தடுப்பு பணிகளை தீவிரப்படுத்தியதால் அது தொடர்பான வழக்குகள் 6800 இருந்து 11000ஆக உயர்ந்திருப்பதாகவும் தீரஜ்குமார் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்கள் துணிச்சலுடன் புகார் அளித்தால் தான் வன்கொடுமை மற்றும் போக்சோ வழக்குகள் அதிக அளவில் பதிவாவதாக பொறுப்பு DGP வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குற்ற வழக்குகள் அதிக அளவில் பதிவாவது குறித்து விளக்கம் அளித்தார். நம்ம நிறைய அவேர்னஸ் கொடுத்து ஈவன் ஜாதி பேர் சொன்னாலும் உடனடியாக அதுக்கே ஒரு எஃப்ஐஆர் போடுறோம். அடிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, காயம் இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. எஸ்பெஷலி போக்சோ அண்ட் SC/ST ஆக்டில் நிறைய அவேர்னஸ் கொடுத்து கவர்மெண்ட் அப்ரோச், அது காவல்துறை மட்டும் இல்லை, மற்ற துறைகளும் சேர்ந்து மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதனால நிறைய புகார்கள் வருது. தொடர்ந்து பேசிய அவர் சிறிய குற்றங்கள் என்றாலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிரமாக விசாரிக்கப்படுவதாக கூறினார். அதனால தமிழக காவல்துறையை பொறுத்தவரை மக்களுக்கு எந்த குற்றம் இருந்தாலும் அது சீரியஸ் குற்றம் தான்,
அதில் வந்து நம்ம வந்து இது சின்ன குற்றம் பெரிய குற்றம் என்ன அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். குற்றவாளிகள் உடனுக்குடன் கைது செய்யப்படுவதாகவும் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் தெரிவித்தார். தாவேகா தலைவர் விஜய் வரும் 15ஆம் தேதி ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் அதற்கு முந்தைய நாளை அவர் டெல்லிக்கு செல்கிறார். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் மேற்கொண்ட பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் என 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் 12 மற்றும் 19ஆம் தேதிகளில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜயிடம் விசாரணை நடந்தது. இந்நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் மார்ச் 10ஆம் தேதி மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது. ஏற்கனவே திட்டமிட்ட பணிகள் இருப்பதால் விஜய் விலக்கு கோரிய நிலையில் வருகின்ற 15ஆம் தேதி மீண்டும் ஆஜராக புதிய சம்மன் அனுப்பப்பட்டது. அதே சமயம் சென்னையில் ஆஜராக அனுமதி கோரியதையும் சிபிஐ நிராகரித்தது. இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக வரும் 15ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகிறார். இதற்காக அவர் முந்தைய நாளான 14ஆம் தேதியே டெல்லிக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வேறு கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் திமுக கொண்டு வந்த சிறப்பான திட்டங்கள் நிறுத்தப்பட்டுவிடும் என்று நடிகர் வடிவேலு தெரிவித்துள்ளார். கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட GKM காலனியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நம்ம ஆட்சி திமுக ஆட்சி இது இல்லாம கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்களேன், தமிழ்நாடே அழிஞ்சிடும். வேற கட்சின்னு நினைச்சீங்கன்னா நம்ம போட்ட திட்டங்கள்லாம் காலியாயிடும். அவன் ஒரு சட்டத்தை மாற்றுவான், திட்டத்தை மாற்றுவான், என்னென்னமோ பண்ணி மொத்தத்தில் தமிழ்நாடுங்கிற பேரே தூக்கிடுவாங்க. அவ்வளவுதான், அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. முன்னதாக பேசிய நடிகர் நாசர், அரசியல் கட்சி தொடங்க பிரபலமாக இருந்தால் போதும் என நினைத்து ஒருவர் கட்சி தொடங்கி இருப்பதாக விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். பிரபலம் மட்டுமே போதும் கட்சி ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். திட்டங்களை பட்டியலிட்டு சொல்வதில்ல கட்சி. ஏன்னா இந்த கட்சிக்காரனும் சொல்லுவான் அவங்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு, இவங்களும் சொல்லுவாங்க வீடு கட்டித்தரேன்னு, அவங்களும் சொல்லுவாங்க வீடு கட்டி தருவாங்க. அது திட்டங்கள் கொள்கை ஆகாது. நேரத்திற்கு தகுந்தாற்போல மாறிவரும் அலைகளை தாங்கி நிற்கும் பெரும் பாறையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருப்பதாகவும் நாசர் தெரிவித்தார். ரஜினிகாந்தை விமர்சித்த தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவுக்கு ரஜினி ரசிகர்கள் பதிலடி கொடுத்துள்ளனர். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதது குறித்து தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவின் கருத்திற்கு வேலூர் ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளர் சோடிங்க ரவி பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் தாவேகா சார்பில் நடைபெற்ற போராட்டத்தின் போது பேசிய ஆதவ் அர்ஜுனா திமுகவின் மிரட்டலால் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என கூறியிருந்தார். ஆதவின் பேச்சுக்கு அறிக்கை மூலம் பதிலடி கொடுத்துள்ள ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட ரஜினி ரசிகர் மன்ற செயலாளர் சோடிங்க ரவி மிரட்டலுக்கு அஞ்சுபவர் ரஜினிகாந்த் அல்ல என தெரிவித்துள்ளார். கொரோனாவால் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்கவே அவர் அரசியலில் இருந்து விலகியதாகவும் தனது பலத்தை நிரூபிக்க தன்னை நம்பி வரும் உயிர்களை பலியிடும் அற்ப அரசியலை ரஜினிகாந்த் செய்யவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். கூட்டம் சேர்ப்பவரெல்லாம் தலைவனாகிவிட முடியாது என கூறியிருக்கும் சோடிங்க ரவி தனது அரசியல் விலகல் எத்தனை விமர்சனங்களை உருவாக்கும் என்பதை அறிந்தும் அதனை தாங்கிக் கொண்டு மக்களின் நலனிற்கு ரஜினிகாந்த் முக்கியத்துவம் அளித்ததாக தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி படுகொலை வழக்கில் குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவார் என்று அமைச்சர் கீதா ஜீவன் உறுதியளித்துள்ளார். வேடநத்தம் கிராமத்தின் காட்டுப்பகுதியில் 17 வயது சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக காவல்துறையினர் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி குளத்தூர் குறுக்கு சாலை பகுதியில் சிறுமியின் உறவினர்கள் நேற்று சுமார் 10 மணி நேரமாக மறியலில் ஈடுபட்டனர். ஆட்சியர் இளம்பகவத், காவல் கண்காணிப்பாளர் மதன் நடத்திய பேச்சுவார்த்தை பலனளிக்காத நிலையில் அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். குற்றவாளி விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு உரிய தண்டனை வாங்கித் தரப்படும் என்று சிறுமியின் குடும்பத்தினரிடம் அமைச்சர் உத்தரவாதம் அளித்தார். சில அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரம் இதை அரசியலாக்குகிறார்கள். ஆனால் நம்ம அரசியலாக்க வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் நிச்சயமாக காவல்துறை உள்ளிட்ட இதுல விரைவாக நடவடிக்கை எடுப்பார்கள். விரைவாக குற்றவாளியை கண்டுபிடிக்கப்படுவார்கள். அதனைத் தொடர்ந்து சிறுமியின் உறவினர்கள் கலந்து சென்றனர். ஒரு சிலர் போராட்டத்தை கைவிட மறுத்த நிலையில் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். இதற்கிடையே உயிரிழந்த சிறுமிக்கு நீதி கேட்டு கல்மேடு விளக்கு, குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் நள்ளிரவில் போராட்டம் நடத்தினர். இதனால் ராமேஸ்வரம், வேதாரண்யம், நாகப்பட்டினம், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
விளாத்திகுளம் சிறுமி கொலை வழக்கில் காவல்துறை மெத்தனப்போக்குடன் செயல்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் காவல்துறை பெண்கள் பாதுகாப்பில் அக்கறையின்றி சீர்கெட்டுள்ளதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி போராட்டம் நடத்திய உறவினர்களிடம் திமுக எம்எல்ஏ வந்து சமாதானம் பேசியது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். குற்றவாளிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் திமுக அரசை கண்டிப்பதாகவும் குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்து அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடக்கும் குற்றச் சம்பவங்கள் குறித்து உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையத்திற்கு அதிமுக எம்பி இன்பதுரை புகார் அளித்துள்ளார். அதில் தூத்துக்குடி, மதுராந்தகம், கிருஷ்ணகிரியில் நடந்த குற்ற சம்பவங்களை சுட்டிக்காட்டி பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் நிரந்தர டிஜிபியை நியமிக்க பரிந்துரைக்க வேண்டும் எனவும் இன்பதுரை வலியுறுத்தியுள்ளார். இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான கிரீமி லேயர் தகுதியை பெற்றோரின் வருமானத்தை மட்டும் வைத்து தீர்மானிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற ஓபிசி சமூகத்தைச் சேர்ந்த சில மாணவர்கள் தங்களை கிரீமி லேயர் வரம்பில் கொண்டுவரப்பட்டு பணி நியமனம் வழங்க கோரி சென்னை, டெல்லி உள்ளிட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் மாணவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வெளியான நிலையில் அதனை எதிர்த்து மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பெற்றோரின் குடும்ப வருமானத்தை மட்டுமே வைத்து கிரீமி லேயர் வரம்பை தீர்மானிக்க முடியாது என்று தீர்ப்பளித்தனர். மத்திய அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டனர். இந்த தீர்ப்புக்கு ஆதரவு தெரிவித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பல வருட போராட்டங்களுக்கு பிறகு ஓபிசி பிரிவினருக்கான நீதிக்கு ஒரு வெற்றி கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சமூக ரீதியாக பின்தங்கிய நிலையை சரி செய்வதே இடஒதுக்கீட்டின் குறிக்கோள் என்பதை மீண்டும் இந்த தரப்பு உறுதிப்படுத்தியிருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், மறுக்கப்பட்ட ஓபிசி தேர்வர்களுக்கு மத்திய அரசு கூடுதல் பணியிடங்களை உருவாக்கி அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வளைகுடா நாடுகளிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறும் வரை தாக்குதல் தொடரும் என்று ஈரான் உச்ச தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தொடர்ந்து முடக்குவோம் என்று ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவர் முஜ்தபா கமேனி சூளுரைத்துள்ளார். ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை மூடிவிட்டு அவர்கள் வெளியேறும் வரை தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என்று எச்சரித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தொடர்ந்து முடக்குவோம் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். போரில் கொல்லப்பட்டவர்களுக்கும் மகளிர் பள்ளி மீதான தாக்குதலுக்கும் பழிவாங்க ஈரான் தொடர்ந்து போராடும் என்று முஜ்தபா கமேனி சூளுரைத்துள்ளார். அதேவேளையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரான், லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் வான்வழியாக சரமாரியாக தாக்குதல் நடத்தியது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதலை தொடர்ந்தால் லெபனானை கைப்பற்றுவோம் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதை விட ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்காமல் தடுப்பதில்தான் கவனம் செலுத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலகில் அதிகளவு எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாக அமெரிக்கா இருப்பதால் எண்ணெய் விலை உயர்வால் அமெரிக்காவிற்கு நிறைய பணம் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நேச நாடுகளை குறிவைத்து ஈரான் கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியது. இஸ்ரேலின் விமானப்படை தளங்களை ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் நடத்திய தாக்குதலில் பஹ்ரைனில் உள்ள எரிபொருள் சேமிப்பு கிடங்கு தீப்பற்றி எரிந்தது. இதனிடையே லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டனர். ஈராக் அருகே அமெரிக்க எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதில் கச்சா எண்ணெய் கண்டெய்னர்களுடன் கப்பல் தீப்பற்றி எரிந்தது. சபேசியா விஷ்ணு என்ற கச்சா எண்ணெய் டேங்கர் கப்பல் மீது ஈரானின் தற்கொலை படகு தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 27 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர்.
ஹோர்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் செல்ல அனுமதிக்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள ஈரான் இதன் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பா $200 வரை உயரக்கூடும் என்று எச்சரித்துள்ளது. இந்நிலையில் உலக அளவில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க கையிருப்பில் உள்ள 17 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெயை சந்தைக்கு கொண்டுவர இருப்பதாக அமெரிக்க எரிபொருள் அமைச்சர் கிறிஸ் ரைட் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசினார். வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தியை தடையின்றி கொண்டு செல்வதற்கு முன்னுரிமை அளிக்கும்படி ஈரான் அதிபரிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் தொடங்கி 13 நாட்கள் கடந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபர் மசூத் பெஷேஸ்கியை நேற்றிரவு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி வளைகுடா நாடுகளில் உள்ள கடுமையான நிலைமை குறித்து ஈரான் அதிபருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பதற்றமான சூழல் அதிகரிப்பது, பொதுமக்களின் உயிரிழப்பு மற்றும் உட்கட்டமைப்புக்கு ஏற்படும் சேதம் குறித்து ஆழ்ந்த கவலையை பகிர்ந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு, பொருட்கள் மற்றும் எரிசக்தியின் தடையற்ற போக்குவரத்து ஆகியவை இந்தியாவின் முன்னுரிமைகளாக இருப்பதாக சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியதோடு போர் சூழலை தணிக்க பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும் என்றும் ஈரான் அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். ஈரான் வெளியுறவு அமைச்சருடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தியதாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்திற்கு மத்தியில் டெல்லியில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். Has been talking with his counterpart and 3 conversations have happened in the recent few days. As far as the impact of the war, it is there for everybody of this conflict to see what's happening around and obviously மேலும் மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கு மத்தியில் பல்வேறு வளைகுடா நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேசியதாகவும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்படி அறிவுறுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது திருமணம் குறித்து பரப்பப்படும் லவ் ஜிஹாத் குற்றச்சாட்டுகளை கும்பமேளா வைரல் பெண்ணான மோனாலிசா முற்றிலுமாக மறுத்துள்ளார். மகா கும்பமேளாவில் ருத்ராட்ச பெண் என்று இணையதளங்களில் வைரலான மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த மோனாலிசா போஸ்லே தனது காதலன் பர்ஹான் கானை கரம் பிடித்துள்ளார். கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ள அனுமனூர் நயினார் தேவா கோயிலில் காவல்துறை பாதுகாப்புடன் இவர்களது திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் திருமணம் குறித்து பேசிய மோனாலிசா தாங்கள் இந்து மத சடங்குகளின்படி திருமணம் செய்து கொண்டதாகவும் இது லவ் ஜிஹாத் கிடையாது என்றும் தெரிவித்தார். और मैंने शादी की है हिंदू रीति रिवाज में और वो जो सब लव जिहाद बोल रहे हैं ऐसा कुछ भी नहीं है. आर्टिस्ट है हमारे लिए सब धर्म एक ही है. मैं सब धर्म को एक ही मानती हूँ. कोई सा भी धर्म मेरा धर्म है. தாங்கள் இருவருமே அவரவர் மதங்களை பின்பற்றுவதோடு மற்ற மதங்களையும் மதிப்பதாக பர்ஹான் கான் கூறினார். வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவை நாளை முதல் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்து தொடங்கும் MRTS எனும் பறக்கும் ரயில் சேவை வேளச்சேரி வரை இயக்கப்படுகிறது. வேளச்சேரியில் இருந்து தாம்பரம் கடற்கரை ரயில் சேவையுடன் இணைக்கும் வகையில் பரங்கிமலை வரையிலான தட அமைப்பு பணி பல ஆண்டுகளாக நடைபெற்ற நிலையில் அண்மையில் நிறைவடைந்தது. இந்நிலையில் வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான தடத்தில் ரயில் சோதனை ஓட்டமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு ஆணையர் வழங்கிய வழிகாட்டுதல்களின்படி ரயில்வே நிர்வாகம் அனைத்து பணிகளையும் முழுமையாக நிறைவு செய்துள்ளது. சென்னை கடற்கரை பரங்கிமலை இடையே 43 ஜோடி பறக்கும் ரயில் சேவைகள் இயக்கப்படும் என்றும், சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே 2 ஜோடி ரயில் சேவைகள் இயக்கப்படும் என்றும், பரங்கிமலை வேளச்சேரி இடையே 3 ஜோடி ரயில் சேவைகள் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த புதிய பாதையின் திறப்பு சென்னையின் புறநகர் ரயில் போக்குவரத்து கட்டமைப்பில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். குறிப்பாக பரங்கிமலை ரயில் நிலையம், பறக்கும் ரயில், தெற்கு புறநகர் ரயில் சேவை மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் ஆகிய 3 முக்கிய போக்குவரத்து அமைப்புகளையும் இணைக்கும் ஒரு ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையமாக உருவெடுக்கும் என தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த சில நாட்களுக்கு படிப்படியாக வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்றைய நிலவரப்படி தமிழகத்திலேயே அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. இதனிடையே குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் மார்ச் 16 வரை தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 15 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் நீண்டகால எதிர்பார்ப்பான மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளில் இதுவரை 47% பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் வெளியாகியுள்ளது. தென்காசியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாண்டியராஜா எழுப்பிய கேள்விக்கு மத்திய சுகாதாரத்துறை இந்த தகவலை வழங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பு 2021 கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 471 கோடி ரூபாய் மட்டுமே நிதி பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பாண்டு ஜனவரி 31 நிலவரப்படி 47% பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் ஒட்டுமொத்த கட்டுமான பணிகளும் வரும் அக்டோபருக்குள் நிறைவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடங்கி 2 ஆண்டுகள் நெருங்கும் நிலையில் பாதி பணிகள் கூட இன்னும் முடியாத சூழலில் மீதமுள்ள பணிகளை அவசர கதியில் மேற்கொள்ளக்கூடாது என்று சமூக ஆர்வலர் பாண்டியராஜா வலியுறுத்தியுள்ளார். உங்களுக்கு ஒரிஜினலா கொடுத்த லெட்டர் படியே 2027 பிப்ரவரியில் தான் முடிக்க முடியும். ஆனா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அவங்க கொடுத்த தகவல்ல அக்டோபர் 2026 முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குரிய குவாலிட்டி பில்டிங்கோட குவாலிட்டி இருக்காது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தற்காலிகமாக ராமநாதபுரத்தில் பயின்று வரும் நிலையில் அவர்கள் படிப்பை முடிக்கும் முன்பாவது கட்டடம் தயாராகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மின்சார அடுப்புகளின் விற்பனை அதிகரித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பலரும் மின்சார அடுப்புகளை போட்டி போட்டு வாங்கி வருகின்றனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள எலக்ட்ரானிக் கடையில் மின்சார அடுப்புகள் விற்று தீர்ந்தன. கடந்த 2 நாட்களில் மட்டும் 25 மின்சார அடுப்புகள் விற்கப்பட்டிருப்பதாகவும் விலை ஏற்றம் எதுவும் செய்யப்படவில்லை எனவும் கடை ஊழியர்கள் கூறுகின்றனர். அது இல்லாமல் இந்த 2 days 3 days நல்லா ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நாங்கள் மேக்ஸிமம் டிஸ்பிளேவே பேக் பண்ணி கொடுத்து டிஸ்பிளேவே இல்லாமல் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா என்கொயரிஸ் அதிகமாக இருக்குது. நேற்றும் என்கொயரிஸ் அதிகமாக இருந்துச்சு. கோவையிலும் மின்சார அடுப்புகளை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டினர். சிலிண்டர் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியஸை வாங்கியிருக்கிறோம். பயத்தில் தான் வாங்குகிறோம். ஏன்னா புக் பண்ணி 15 நாள் ஆகுது, இல்லைன்றாங்க, ஒன்றும் பண்ண முடியல. இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்காகவே கஸ்டமர்ஸ் நிறைய வர்றாங்க, ஃப்ளோ வந்துட்டு இருக்குங்க. இப்போ போர் இஷ்யூனால நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நார்மலாக இருக்கிற விட இப்போ அதிகமாக தான் இருக்குங்க. என்கொயரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவங்க நிறைய பேர் ஒரு 5 மடங்கு 6 மடங்கு அதிகமாக தான் வந்துட்டு இருக்கு. இதேபோல பல்வேறு பகுதிகளில் மின்சார அடுப்புகளின் விற்பனை சூடுபிடித்துள்ளதால் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆன்லைனிலும் மின்சார அடுப்பு, மின்சார குக்கர் உள்ளிட்டவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் சிறு குறு தொழில் நிறுவனங்களில் பெரிய அளவில் வேலை இழப்பு ஏற்படும் என்று இந்திய தொழில் முனைவோர் சங்க தலைவர் ரகுநாதன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 7% என்ற குறைந்த லாபத்தின் அடிப்படையில் இயங்கி வரும் சிறு குறு தொழில் நிறுவனங்களை எரிபொருள் தட்டுப்பாடு மேலும் அழுத்தத்திற்குள்ளாக்கும் என்றார். இது இப்படியே நீடித்தால் இன்னும் 2-3 நாட்களுக்குள் சிறு குறு தொழில்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு உடைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுவோம். அதேபோல தமிழ்நாடு முழுவதும் 20,000 ஆட்டோக்கள் இயங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனத்தின் மாநில செயல் தலைவர் பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். 100 ரூபாய் பெட்ரோலு, 92 ரூபாய் டீசலு, 91 ரூபாய் 50 பைசா கேஸுன்றது கிடையாது. உற்பத்தியில் கடைசியில் கிடைக்கிறது தான் கேஸு. இது கம்மியான விலைக்கு 20 ரூபாய்க்கு விற்கணும். இந்த விலையேற்றம் என்பது அரசாங்கத்தினுடைய தவறு தான். மத்திய மாநில அரசுகள் விரைந்து செயல்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கொடைக்கானலில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் அம்மா உணவகத்தில் உணவு வழங்குவதில் சிக்கல் என நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் விறகு மூலம் உணவு சமைக்கப்பட்டது. கொடைக்கானல் ஏரிச்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தீர்ந்ததால் உணவு சமைத்து கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டது. அதன் எதிரொலியாக நகராட்சி நிர்வாகம் எடுத்த நடவடிக்கையால் விறகு வைத்து தீ மூட்டி உணவு சமைக்கப்பட்டது. மேலும் திண்டுக்கல்லில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள், சாலை ஓர கடைகள் மூடப்பட்டதால் காந்தி காய்கறி மார்க்கெட் விற்பனையின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. கேஸ் தட்டுப்பாடுனால காய்கறி 4 நாளா விற்கல. எல்லாமே அப்படியே இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு மூடை விற்கும், இன்னைக்கு ஒரு 4 கிலோ கூட விற்கல. காலையில இருந்து ஹோட்டல் கடை பூரா மூடி இருக்குது. ஹோட்டல் கடை திறந்திருந்தா தானே எங்களுக்கு வியாபாரம் இருந்தோம். அதே மாதிரி வீட்டுகளில் கேஸ் இருந்தா தானே எல்லாம் சாப்பாடு செய்வாங்க. கேஸ் இல்லாதனால வியாபாரம் கிடையாது. எல்லாம் வாங்கின சரக்கு அப்படியே தேங்கி கிடக்கு. பல டன் காய்கறிகள் தேக்கமடைந்துள்ளதாகவும் இதே நிலை நீடித்தால் காய்கறி சந்தையை மூட வேண்டிய நிலை ஏற்படும் என வியாபாரிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எரிவாயு தட்டுப்பாட்டால் மயானங்களிலும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன.
வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னை மற்றும் கோவையில் மயானங்களில் சடலங்களை எரியூட்டுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மொத்தம் 11 மின் மயானங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு மின்சாரம் மற்றும் LPG எரிவாயு மூலம் சடலங்கள் தகனம் செய்யப்படுகின்றன. ஒரு சடலத்தை எரியூட்ட சராசரியாக 19 கிலோ எடை கொண்ட ஒரு வர்த்தக சிலிண்டர் தேவைப்படுகிறது. தற்போது நாளொன்றுக்கு சுமார் 32 சடலங்கள் வரை இங்கு எரியூட்டப்படுகின்றன. இந்த நிலையில் வர்த்தக சிலிண்டர் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பால் மயானங்களில் இன்னும் 3 நாட்களுக்கு மட்டுமே தேவையான சிலிண்டர்கள் கையிருப்பில் உள்ளன. இதனால் எரிவாயு தகன மேடைகளின் இயக்கம் நிறுத்தப்படும் சூழல் உருவாகியுள்ளது. தற்போதுள்ள சிலிண்டர் தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு மின்சாரம் மூலம் இயங்கும் 3 மயானங்களில் கூடுதல் சடலங்களை எரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஒருவேளை சிலிண்டர் தட்டுப்பாடு நீடித்தால் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படாமல் இருக்க பழைய முறைப்படி விறகுகளை கொண்டு சடலங்களை எரியூட்டவும் தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல சென்னையில் உள்ள 202 இடுகாடு மற்றும் மயானங்களில் 55 கேஸ் சிலிண்டர்களால் இயங்குபவை. அதனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் உள்ள சில மயானங்களில் சடலங்களை எரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அடுத்தடுத்து சுபமுகூர்த்த நாட்கள் வரும் நிலையில் கோவையில் வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்ய கேட்டரிங் உரிமையாளர்கள் கோரியுள்ளனர். கோவை மாவட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட திருமண மண்டபங்கள் உள்ள நிலையில் தற்போது நிலவும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் அடுத்தடுத்து வரும் விசேஷ நிகழ்வுகளை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கேட்டரிங் உரிமையாளர்கள் கூறுகின்றனர். நாங்கள் மெனு ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். சிலிண்டர் அதிகமாக நேரம் பயன்படுத்தக்கூடிய உணவுகளை நாங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இது எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி தான் இப்போ இந்த 14-15 முகூர்த்தத்துக்கு உண்டான ஃபங்க்ஷன் பார்ட்டிகிட்ட எல்லாமே நாங்கள் பேசியிருக்கிறோம். திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்காக பல நாட்கள் முன்பே முன்பதிவு செய்யப்பட்ட நிலையில் திடீர் அசாதாரண சூழலால் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக அதன் உரிமையாளர்கள் கூறுகின்றனர். எங்களுக்கும் அரசாங்கம் ஒரு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய கேட்டரிங் தொழிலுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இந்த சிலிண்டர் பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திட்ட கேட்டுக்கிறோம். இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு போக்குவரத்து கழகங்களில் டீசல் தட்டுப்பாடு இல்லை என போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகர போக்குவரத்து கழகங்களில் பேருந்து சேவை வழக்கம் போல் இயக்கப்படுவதாகவும் தினசரி இயக்கப்படும் 3500 மாநகர பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். பேருந்து சேவைகள் பாதிக்கப்படவில்லை என்றும் வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ரயில்களில் வழங்கப்படும் உணவு நிறுத்தப்பட்டதாக கூறப்படுவது தவறான தகவல் என ரயில்வே துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். முன்பதிவு செய்பவர்களுக்கு உணவு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் வந்தே பாரத் உள்ளிட்ட ரயில்களில் உணவு தட்டுப்பாடு இல்லை என்றும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் வணிக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவியது. தலைநகர் டெல்லியில் உள்ள கீதா காலனி பகுதியில் கேஸ் நிறுவனங்களில் சிலிண்டர் பெற பொதுமக்கள் குவிந்தனர். குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் காலி சிலிண்டர்களுடன் பொதுமக்கள் கேஸ் நிறுவனங்களில் நீண்ட நேரம் காத்திருந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் வீட்டு உபயோக சிலிண்டர் வாங்க பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழல் நிலவியது. இதேபோன்று மும்பை, மத்திய பிரதேச மாநிலம் போபால் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நகரங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சினை எதிரொலித்தது. மதுரையில் 398 சிலிண்டர்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ய பதுக்கிய 2 மீது குண்டர் சட்டத்தின் கீழ் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மதுரை கோவில் பாப்பாக்குடி பகுதியில் உணவுப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் நடத்திய சோதனையில் பழனி என்பவரிடம் இருந்து 209 சிலிண்டர்களும், மதன்குமார் என்பவரிடமிருந்து 189 சிலிண்டர்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. மொத்தம் 398 மானிய மற்றும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களை அதிகாரிகள் கைப்பற்றினர். உங்கள் கம்பெனியா அது? உங்கள் சொந்த கம்பெனியா? அதில் எப்படி நீங்கள் உங்கள் பேரை போட்டு உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு ஜிஎஸ்டி நம்பரோடு போட்டுருக்கீங்க? ஜிஎஸ்டியில் கேட்குறீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அத்தியாவசிய பண்டங்கள் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட 2 மீதும் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் உத்தரவின் பேரில் குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. மானிய விலை சிலிண்டர் பதுக்கல் தொடர்பாக தமிழ்நாட்டில் எடுக்கப்படும் முதல் குண்டர் சட்ட நடவடிக்கை இது என்பது குறிப்பிடத்தக்கது. மானிய விலை சிலிண்டர்களை பதுக்கி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வோர் மீது இனி கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப் புலனாய்வுத் துறையினர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை மறுதினம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி கூட்டணி தொகுதி பங்கீட்டில் கவனம் செலுத்தி வரும் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை வடிவமைக்கும் பணியிலும் மும்முரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் நாளை மறுதினம் காலை 10:30 மணி அளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். அதில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் திமுக மாணவரணி செயலாளராக இருந்த ராஜீவ்காந்தி கொள்கை பரப்பு இணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக மாணவரணி துணை செயலாளராக இருந்த ஜே வீரமணி மாணவரணி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக மாணவரணி செயலாளராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் ஜே வீரமணி என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியின் ரிமோட் கண்ட்ரோலை தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். விவசாயம் பற்றி எல்லாம் பேசுவதற்கு பிரதமர் மோடிக்கு தார்மீக உரிமை இருக்கிறதா என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் கேட்கிறது. தேர்தல் வந்துவிட்டால் பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது தன் கணக்கில் பாசம் வந்துவிடும். தொடர்ந்து பேசிய அவர் வரும் தேர்தல் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டுமா அல்லது ரிமோட் கண்ட்ரோல் டெல்லிக்கு செல்ல வேண்டுமா என்பதற்கான தேர்தல் என்றார். டெல்லி டப்பா எஞ்சினால் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் நுழைய முடியாது. தமிழ்நாட்டிலே தமிழன் இன்றைக்கு ஆட்சிக்கு வர வேண்டும், தமிழ்நாடு ஆட்சிக்கு வர வேண்டுமா அல்லது டெல்லியினுடைய ரிமோட் கண்ட்ரோலுக்கு போக வேண்டுமா என்பதற்கான தேர்தல். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் டெல்லியினுடைய ரிமோட் கண்ட்ரோலை தமிழ்நாட்டிலே அனுமதிக்க மாட்டார்கள். பாஜகவின் பொய்களை தமிழ்நாடு மக்கள் நம்ப தயாராக இல்லை எனவும் அமைச்சர் ரகுபதி கூறினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதை கண்டித்து வரும் 17ஆம் தேதி என்டிஏ சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில் போதைப்பொருள் புழக்கம், சட்டவிரோத செயல்கள் குறித்து பலமுறை சுட்டிக்காட்டியும் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் குறித்த செய்திகள் வந்த வண்ணம் இருப்பதாக தெரிவித்துள்ள இபிஎஸ் தமிழ்நாடு சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக விமர்சித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் நடைபெறும் அவலங்கள் தொடரக்கூடாது எனவும் மக்கள் எவ்வித அச்சுறுத்தலும் இல்லாமல் நிம்மதியாக வாழ அதிமுக ஆட்சி மலர வேண்டும் என்றும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் வரும் 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார். பாமக கட்சி உரிமை தொடர்பாக அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கட்சியின் பெயர் சின்னம் பயன்படுத்துவதை எதிர்த்து பாமக தலைவர் அன்புமணிக்கு எதிராக சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் தன்னை இணைக்க கோரி பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தாக்கல் செய்த மனுவை சிட்டி சிவில் நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. இதனிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வடிவேல் ராவணன் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து பாமக கட்சி உரிமை தொடர்பாக அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதி டிவி தமிழ்ச்செல்வி வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார். அரசியலில் தேவையற்ற பேச்சுகளை விஜய் தவிர்ப்பது நல்லது என்று வைகோ வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் ஒரு காலம் போட்டியிட மாட்டேன் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உறுதிபட தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய் அரசியலில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது என்று கூறினார். ஏற்கனவே இருந்த ஆளுநர் RN ரவியைப் போல தற்பொழுது வந்துள்ள RV அர்லேக்கரும் சளைத்தவர் அல்ல என்று கூறினார். ஒருத்தர் வந்திருக்காரு கேரளாவிலிருந்து. கேரளாவில் இதே சித்து விளையாட்டுகளை செஞ்சவர் தான் இப்போ தமிழ்நாட்டுக்கும் ஆளுநராக வந்திருக்காரு. இவரும் இப்போ வெளியேறி போயிருக்கக்கூடிய ஆளுநரை போலவே செயல்பட முயல்வார் என்பது என் மனதுக்குள்ளே ஒரு சிறு சந்தேகம் இருக்கிறது. இதனிடையே சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக சார்பாக இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேமுதிகவால் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடியா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். எல்லாருக்கும் தெரியும், நிறைய கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணி. இப்ப ஒவ்வொரு கட்சியாக அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது முடிந்தவுடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அழைத்து நிச்சயமாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தொகுதி எத்தனை சீட்டு எத்தனை தொகுதி என்பதை உறுதிப்படுத்துவார். மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி நிச்சயம் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்றும் கூறினார்.
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரியும் அரசியல் கட்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தாவேகா சார்பில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த், கொள்கை பரப்பு செயலாளர் அருண் ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதேபோல ஈரோட்டில் நடைபெற்ற போராட்டத்தில் பேசிய தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் விரைவில் தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம் நடைபெறும் என்றார். எங்களை பொறுத்தவரையும் தனித்தே நிற்போம், 234 வெற்றி பெறுவோம் என்ற வரலாற்றை படைப்போம். தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் முன்பு திரண்ட தாவேகாவினர் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சரி செய்ய கோரி முழக்கம் எழுப்பினர். இது தவிர தேனி, தருமபுரி, திருப்பத்தூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாவேகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக டிஜிபி நியமனம் தொடர்பாக 20ஆம் தேதி தேர்வுக்குழு கூடி முடிவெடுக்க உள்ளதாக UPSC தெரிவித்ததை அடுத்து தமிழ்நாடு அரசுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்தது. தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராம் நியமிக்கப்பட்டார். டிஜிபி நியமனத்தில் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கை தமிழக அரசு பின்பற்றவில்லை என கூறி அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை கடந்த மாதம் விசாரித்த உச்சநீதிமன்றம் ஒரு வாரத்திற்குள் டிஜிபி நியமனம் தொடர்பாக UPSCக்கு பரிந்துரையை வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அதிகாரிகள் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அப்பொழுது தமிழ்நாட்டிற்கு புதிய டிஜிபியை நியமிப்பது தொடர்பாக வரும் 20ஆம் தேதி குழு கூடி முடிவெடுக்க உள்ளதாக UPSC தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். சத்தியத்தின்படி யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் கடவுளின் தூதுவராக முடியும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் நீதிபதிகள் சதீஷ்குமார், ஆனந்த் வெங்கடேஷ், ஜோதிராமன், லட்சுமி நாராயணன், வடமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அனைவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக வாழ்ந்தவர் நபிகள் நாயகம் என்று பெருமிதம் தெரிவித்தார். வசதி வாய்ந்தவங்களெல்லாம் இல்லை, யார் சத்தியத்துக்கு உட்பட்டு இருக்காங்களோ அவங்கள தான் கடவுள் அவருடைய தூதுவராக தேர்ந்தெடுப்பார்களுக்கு இவருடைய வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம். முன்னதாக பேசிய நீதிபதி சதீஷ்குமார் உலகில் பல இடங்களில் அமைதியின்மை நிலவி வருவது மனித இனத்திற்கு சவாலாக உள்ளதாக கவலை தெரிவித்தார். ஆனால் இந்தியாவில் அதுபோன்ற சூழல் இல்லை என்றும் இதற்காக நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறினார். மானாமதுரையில் விசாரணை கைதி உயிரிழப்பு விவகாரத்தில் நடத்தப்பட்டு வந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. மானாமதுரையில் காவலர்களால் கைது செய்யப்பட்ட ஆகாஷ் உயிரிழந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டதை அடுத்து உறவினர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 2 தொழிலாளர்களை வாளால் வெட்டிய வழக்கில் கைதாகி கால் முறிவுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளைஞர் ஆகாஷ் உயிரிழந்தார். ஆகாஷின் உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு 5 நாட்களாக அவரது உறவினர்கள் மானாமதுரை 4 வழிச்சாலையில் போராட்டம் நடத்தி வந்தனர். இதையடுத்து ஆகாஷ் உயிரிழந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தரப்பு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜ்மல் கான் தெரிவித்தார். இதையடுத்து போராட்டம் நடத்துபவர்கள் 4 மணிக்குள் அவர்களாகவே கலைந்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் காவல்துறையினர் அவர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மாலை 4 மணிக்கு முன்னதாகவே போராட்டக்காரர்கள் பந்தலை அகற்றி போராட்டத்தை கைவிட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் தலையில் தேங்காய் உடைத்து பக்தர்கள் தங்கம் வேண்டுதலை நிறைவேற்றிய காட்சிகள் தான் இவை. எடப்பாடி அடுத்த கவுண்டம்பட்டி கிராமத்தில் உள்ள சின்ன மாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த வாரம் பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு விசேஷ வாகனங்களில் சுவாமிகள் காட்சியளித்தனர். சிகர நிகழ்வான சாமி ஊர்வலம் மேளதாளங்கள் முழங்க விமர்சையாக நடைபெற்ற நிலையில் பக்தர்கள் தங்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். விழாவில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பல்வேறு கிராம மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் காரில் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கல்லூரி மாணவி அளித்த புகார் போலி என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருச்சியைச் சேர்ந்த 22 வயது கல்லூரி மாணவி சென்னை அபிராமபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் தன்னை 4 பேர் வலுக்கட்டாயமாக காரில் கடத்தியதாக கூறியிருந்தார். மயக்க மருந்து தூவி பாலியல் வன்கொடுமை செய்து அடையாறு பகுதியில் இறக்கிவிட்டு சென்றதாகவும் கூறினார். மேலும் தனது புகைப்படத்தை மார்பிங் செய்து வாட்ஸ்அப்பில் மிரட்டியதாகவும் அந்த புகாரில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மாணவி கடத்தப்பட்டதாக கூறப்படும் இடத்தில்
வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதில் மாணவி போலி புகார் அளித்தது தெரியவந்தது. கல்லூரி மற்றும் இதர பிரச்சனைகளில் இருந்த மாணவி மன உளைச்சலில் போலியாக புகார் அளித்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நெல்லையில் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நெல்லையில் 3 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. நெல்லை மேலப்பாளையத்தை அடுத்த குறிச்சி அருகே உள்ள அழகிரிபுரம் பகுதியைச் சேர்ந்த 41 வயதான ஆனந்த் சேகர் கடந்த 2023ஆம் ஆண்டு 6, 7 மற்றும் 8 வயதுடைய 3 சிறுமிகளை ஒரே நேரத்தில் வீட்டிற்குள் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. சிறுமிகளுக்கு நேர்ந்த கொடூரத்தை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் ஆனந்த் சேகரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்து வந்தது. இந்த நிலையில் தீர்ப்பளித்த நீதிபதி சுரேஷ்குமார் இது சமூகத்தில் நடைபெறும் அரிதினும் அரிதான வழக்கு என சுட்டிக்காட்டினார். பிஞ்சு குழந்தைகளை கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்த ஆனந்த் சேகருக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட 3 சிறுமிகளுக்கும் அரசு சார்பில் தலா 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்தார்.